தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் அரசே நேரடியாக மேற்கொண்டு வரும் மதுபான சில்லறை விற்பனை படிப்படியாக தனியார் அரசுக்கு வழங்க திட்டமிடுவதாக ஒரு தகவல் வந்திருக்குன்னு. இதன் மூலம் அரசே உள்ள லைசன்ஸ் வழங்கும் அமைப்பாக செயல்படுவதாக ஒரு ஆலோசனைக்கப்பட்டு இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லப்படும் போது என்ன பார்த்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது டாஸ்மாக். தற்போது மாநிலம் முழுவதும் 4048 சில்லறை மதுபான கடைகள் செயல்பட்டு வருகின்றன. கடந்த நிதியாண்டில் மட்டும் கிட்டத்தட்ட 48,344 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. அரசு நேரடி விற்பனை செய்வதால் சில பிரச்சனைகள் இருக்கு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான சில்லறை மற்றும் நிர்வாக சுமைகளுக்கு அரசே பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணோம்னா, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் கீழே கூடிய சுமார் 2700 கடைகள் தனியார் நிறுவனங்களுக்கு மூலம் இயக்கவும் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து செயல்படுத்தவும் கேரளா கர்நாடக மாநிலத்தில் இருப்பது போல் செயல்படுத்தலாம் என்று இந்த சட்டத்திருத்த மசோதா தற்போதைய சட்ட கூட்டத்தொடரில் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த செய்தியை பற்றி அதாவது தாவேகா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அதிகமாக அவர்கள் பேசினது, விமர்சனம் பண்ணது, தமிழகம் எங்கும் போதை இதை ஒழிக்க வேண்டும், இதுல இருந்து மாணவர்களை வெளியில கொண்டு வர வேண்டும் அப்படின்னு தான் இவங்களுடைய முழக்கமாக இருந்துச்சு. அப்ப இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப அவங்களுடைய சரி ஏதோ விஜய் ஆட்சிக்கு வந்துருவாரு, அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்கெல்லாம் விஜய் ஆட்சிக்கு வந்துருவாரு, எங்க விஜய் அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே மதுக்கடையெல்லாம் மூடிடுவாங்க, அதே போல வந்த உடனே ஒரு 10 கடையை மூடிட்டோம், அது கோயிலுக்கு பக்கத்துல உள்ளது அதுக்கு பக்கத்துல உள்ளதெல்லாம் மூடிட்டோம்னு சொல்லிட்டு அப்ப அதே போல பல வீடியோக்கள்லாம் ஸ்டைலா போட்டாங்க. இல்ல அந்த கடை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு வீடியோலாம், கடை நடக்கிறத எடுத்து வீடியோலாம் போட்டாங்க. இந்த ஒரு போர் என்பது நடந்தது. ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். சேலத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு மதுபான கடை அந்த இடத்துல இருந்துச்சு. அந்த கடை மூடின உடனே அந்த இடத்துல எலைட் பார் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆமா, எலைட் பார் ஓப்பன். இன்னும் சொல்ல போனா இன்னொரு ஒரு ரெட்ரோ பார் அப்படிங்கறதெல்லாம் கூட அது கூட அப்ரூவல் கொடுத்துருக்காங்கலாம் செய்தி வந்தது. அப்புறம் அந்த செய்தியெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம சமூக வலைதளங்கள்ல நம்ம எல்லாரும் பேசின உடனே அது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க அதெல்லாம் நம்ம பாக்குறோம். அப்ப இதைதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இது திமுகவினுடைய வெர்ஷன் 2 ஆட்சி தான், இது ஒன்றும் புதுசா இங்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க நல்லா பாருங்க, பூரண மது விலக்கை நான் விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னது கருணாநிதி. ஏன்னா அப்ப அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அது ரொம்ப நல்ல காரணம், ஏற்கனவே பல முறை சொன்ன காரணம் தான். ஏன்னா சுத்தி எரிகிறது, இங்கே நடுவில் தமிழகம் கற்பூரம் இருக்குது, அதுவும் பற்றி எரிந்து விட்டால் என்ன பண்ணும் அப்படின்னு எல்லாம் அவர் பேசினாரு. நீங்க தண்ணி ஊத்தி சீல் வச்சு எல்லாத்தையும் அடைக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு நீங்க ஓப்பனாக வைக்கணும். சரி, அப்படின்னு எல்லாம் ஒரு காரணத்தை சொல்லி இந்த பூரண மது விலக்கை நான் விலக்கி வைக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாருன்றதை பார்க்கிறோம். இப்ப அந்த மாதிரி ஏதோ இவங்க வந்த உடனே முதல்ல ஒரு கொஞ்சம் சீன் போட்டாங்க. என்னன்னா, ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிறது, கோவில் வழிபாடு தலங்களுக்கு பக்கத்துல இருக்கிறது, இதெல்லாம் நாங்க மூடிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டா ஒரு சீன் போட்டாங்க. போட்டுட்டு இப்பதான் மெயின் பிக்சருக்குள்ளாரே வந்திருக்காங்க. அப்பவே என்ன சொன்னாரு இந்த டாஸ்மாக் துறை அமைச்சர், இல்ல பூரண மது விலக்கெல்லாம் நாங்க சொல்லல, அதெல்லாம் கொண்டு வர முடியாது, சாத்தியம் இல்லை அப்படின்னாரு. சரி பரவாயில்ல. இப்ப என்ன சொல்றாங்க, நாங்க 50% தனியார் வசம் கொடுக்க போறோம். எதுக்குடா தனியார் வசம் கொடுக்க போறீங்க? ஒண்ணு ஊழல்னு சொல்றாங்களே தவிர இன்னொரு பக்கம் என்ன தனியார் வசம்? இதனுடைய அப்பதான் போட்டி வந்ததுன்னா விற்பனை அதிகரிக்குமா? ஆமா, அவங்களோட வருவாய் இலக்கு அதிகம் பண்ணலாம், இது விற்பனை அதிகமாகுமா? அப்ப விற்பனை அப்ப இன்னைக்கு என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னா, நாங்க அப்ப இன்னும் தனியார் கடை நிறைய வரும். ஏற்கனவே இருக்கிற டாஸ்மாகே எக்கச்சக்க கடை, 4000 சொச்ச கடை இருக்கு அப்படின்னா, இப்ப தனியாருக்கும் நீங்க அனுமதி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா இன்னும் தனியார் கடைகள் பலது உருவாகுமே. போலி மதுபானங்கள் வரும். சரி, தனியார் கடை வருது. தனியார் கடை வந்த உடனே என்ன பண்ண போறாங்க, தனியார் கடைக்கு டெண்டர் கொடுவாங்க. தனியார் கடை டெண்டர் ஓடுதல், அதுல ஒரு ஊழல் வரும். இப்படித்தானே இது போய் கொண்டிருக்க போகிறது. அப்ப இன்னும் கடைகள் கூட போகிறது. அப்ப தமிழகத்துல இன்னும் மது வெள்ளமாக பாய போகிறது. இப்போதான் நேரம் கட்டுப்பாடுன்ற பேர்ல ஓரளவுக்கு தனியார் மது வந்துட்டா முதலீடு போட்டவன் அவன் லாபம் எடுப்பதற்காக நேரம் காலத்தை பார்த்து விற்பான் அவன். சொல்லுங்க, அப்போ 24 மணி நேரமும் செயல்படும். குறிப்பிட்ட நேரம் இருக்கு, அப்போ 24 மணி நேரம் மதுபானம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஏற்கனவே கோர்ட்டு இருக்கிற மதுபானத்தை எல்லாம் படிப்படியாக நீங்க குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, படிப்படியாக குறைத்து பூர்ண மது விலக்கை நோக்கி இது போக வேண்டும் என்ற நிலையில இல்ல 50% நான் தனியாருக்கு கொடுக்க போறேன்னா அப்ப இந்த ஆட்சி என்ன ஆட்சி?
அப்ப ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. இன்னைக்கு வந்து இந்த மதுவை இங்க ஒழிக்க போவது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு பள்ளிக்கூட மாணவர்கள் வரைக்கும் இன்னைக்கு வந்து மது என்பது சென்று சேர்ந்து விட்டது. அப்படிப்பட்ட மதுவை ஒழிக்க இவங்க யாரும் தயாரில்லை. இப்ப இந்த மதுல வரக்கூடிய காசை வச்சுதான் அரசாங்கம் நடத்துறது, அந்த இலவசங்கள் கொடுக்கறது. அது மட்டும் இல்லாம இந்த பணத்தை வச்சுதான் இவங்களுக்கு அதுல வரக்கூடிய காசை அடிச்சுதான் இந்த அரசியல் கட்சிகள் நடத்துறது. இந்த அரசியல் கட்சிகளுடைய பினாமிகளாக செயல்படுவதா இந்த ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்காங்க. ஏற்கனவே திமுக கூறிய பினாமிகள் வைத்திருக்கக்கூடிய ஃபேக்டரிகள் எத்தனை இருக்கு, இதெல்லாம் நம்ம கிட்ட அந்த கணக்குகள்லாம் இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். அப்ப ரொம்ப தெளிவாக இந்த தாவேகா அரசு இன்னைக்கு எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு தெளிவாக விளங்கிவிட்டது. அப்ப மது என்பது இந்த தமிழகத்தில் முற்றிலும் ஒழுக்கவே போவதில்லை. அது மட்டும் இல்லாமல் அதற்கு மாறாக முன்பிருந்ததை விட இப்போது இன்னும் அது வெள்ளமாக தமிழகத்தில் பாய போகிறது. அப்ப இன்னும் அதிகமாக குற்றங்கள்லாம் வரப்போகிறது. ஏற்கனவே நம்ம கனிமொழி அக்கா சொன்னாங்க, விதவைகள் அதிகம் உள்ள நாடு தமிழகம் தான், விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் வந்து தமிழகம் தான், அதனால நாங்கள் வந்து மதுவிலக்கை முதலில் கையெழுத்து போட போகிறோம்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் எங்க சொன்னேன்னு கேட்டாங்க. அப்ப இன்னும் வந்து பெண்கள் வந்து அதிக அளவுல இப்ப நான் இது என்னது இந்த ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக இந்த பெண்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க, எங்க அண்ணன் வந்துட்டாரு, மாமன் சீர் தர போறாரு, எங்க அண்ணன் எதுனாலும் பாத்துக்குவாரு, எங்க அண்ணன் எதுனாலும் செய்வாரு அப்படின்னு பக்கம் பக்கமா பேசினாங்க நம்ம அக்காக்கள்லாம் தங்கைகள்லாம். இப்ப அவங்க வாழ்க்கை எல்லாத்தையுமே இவர் கேள்விக்குறி ஆக்கிடுவார் போல இருக்கே. இப்ப இதுக்கு என்ன அவங்க முட்டு கொடுக்க வருவாங்கன்னு தெரியலையே. இப்ப அப்படித்தானே சொன்னாங்க, எங்களை எல்லாம் இங்க பாத்துருவாங்கன்ட்டு. இப்போ இன்னைக்கு வந்து இனிமே இன்னும் கூட பெண்களினுடைய நிலைதான் மோசமாக போகிறது. இந்த தனியார் மதுபான கடைகளும் வந்தாச்சுன்னா இது பெண்களுடைய நிலைதான் இன்னும் மோசமாக போகிறது. அதனால இது வந்து இதுல இன்னும் பல ஊழல்கள் இன்னும் புதுசாக உருவாக போகிறது. இப்போ வந்து பாட்டில் ஊழல், அந்த பாட்டிலுக்கு உரியது எக்ஸ்ட்ரா காசு ஊழல், இந்த மாதிரியான சில ஊழல்கள் இருந்தன. இப்போ இன்னும் வித்தியாசமான புதுமையான பல ஊழல்கள் இனி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த தனியார் மதுபான கடையில கள்ளச்சாராயம் வித்தாலும் யாரும் கேட்க போறது இல்ல. என்னெல்லாம் வரும்ன்றது இருக்கு இல்லைனோ, எவ்வளவு எல்லாமே வரப்போகிறது. ஆக மொத்தத்துல இது வந்து திமுகவினுடைய அடுத்த வெர்ஷன் அப்படிங்கறது மீண்டும் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி நிரூபணப்படுத்தி ஏற்பட்டிருக்கிறது. இந்த பெண்கள் இப்பயாவது புரிந்து கொள்வார்களா என்பதுதான் நம்ம கேள்வி.